குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நிறைய பேருக்கு இந்த ஒயிட் சாஸ் பாஸ்தானா ரொம்பவே இஷ்டமாக இருக்கும். கடைங்களில் ரொம்பவே காஸ்ட்லி. ஆனால் நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு எப்படி ஈஸியாக டேஸ்டியாக ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இனிமேல் அடிக்கடி ஒயிட் சாஸ் பாஸ்தா செய்வீங்க. மூழ்கிற அளவுக்கு தண்ணியில் உப்பு எண்ணெய் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு 1 கப் அளவுக்கு பாஸ்தா ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த பாஸ்தா தான் ஆட் பண்ணணும்னு இல்லை, பெண்ணை பாஸ்தா கூட ஆட் பண்ணிக்கலாம். 80% அளவுக்கு வெந்து வந்ததுக்கப்புறமா தண்ணியை ஃபில்டர் பண்ணிவிட்டு சில் தண்ணியில் லைட்டாக அலசி அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா 2 பல்லு பூண்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணி வதக்கி விட்டுட்டு வெங்காயம், கேரட் அண்ட் கேப்சிகம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட ஸ்வீட் கார்ன் இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு லைட்டாக சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டு அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே கடாயில் பட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு ஆட் பண்ணி நல்லா ஃபஸ்ட்டு கிண்டி விடுங்க. அதுக்கப்புறமா காய்ச்சி ஆறின பால் 1 டம்ளர் இதில் ஆட் பண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி திக்காகிடும். அந்த திக் ஆனதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த காய்கறி பாஸ்தாவை அதில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ், உங்ககிட்ட மிக்சட் ஹர்ப்ஸ் இருந்தால் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா பெப்பர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவைன்னா சீஸ் துருவி ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா சூப்பரான ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி.